Hello students, this is Pandikmar. Today I am going to explain meaning of money market. It is very simple. previous video நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு சார்ட் போட்டு இந்த ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா ஒரு சார்ட் அழகா போட்டிருப்பேன். நான் 2 சார்ட் போட்டு இது மணி மார்க்கெட், இது கேபிட்டல் மார்க்கெட் நான் சொல்லியிருந்தேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அதாவது ஷார்ட் டர்ம் ஃபினான்சியல் மார்க்கெட், இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டர்ம் ஃபினான்சியல் மார்க்கெட், இது மணி மார்க்கெட். அதே மாதிரி பாருங்க அதனுடைய லெஸ் தென் 1 இயரா இருக்கும். ஒரு பணம் வாங்குறோம் அப்படின்னா அதனுடைய ப்ராசஸ் 1 இயர்க்குள்ள முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா மணி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் நமக்கு எக்ஸைட்டிங் மீனிங் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புக்ல +2 காமர்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. மணி மார்க்கெட். மணி மார்க்கெட் இஸ் த செக்மெண்ட் ஆஃப் பினான்சியல் மார்க்கெட். செக்மெண்ட்னா என்னன்னா பார்ட், ஒரு பகுதி. என்ன சார் ஒரு பகுதி? நல்லா கவனிங்க. பினான்சியல் மார்க்கெட்டோட ஒரு பகுதி. இப்ப மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் 2 இது நான் சொல்லியிருக்கேன். நான் இது ஒரு பகுதி. எதோடைய பகுதி? பினான்சியல் மார்க்கெட்டோட ஒரு பகுதின்னு சொல்றாங்க. இப்போ கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஒன் ஆஃப் த செக்மெண்ட் ஆஃப் பினான்சியல் மார்க்கெட். மணி மார்க்கெட் இஸ் த செக்மெண்ட் ஆஃப் பினான்சியல் மார்க்கெட். சோ எதோட பகுதி? பினான்சியல் மார்க்கெட்டுடைய ஒரு பகுதி தான் எது அப்படின்னா மணி மார்க்கெட். அதான் சொல்றாங்க பாருங்க. மணி மார்க்கெட் இஸ் த செக்மெண்ட் ஆஃப் பினான்சியல் மார்க்கெட். புரியுதா? அடுத்து கவனிங்க. வேரின் பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேவிங், அதாவது பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பணம் வாங்குறதுக்கு ஒரு பேங்குக்கு போனீங்கன்னா அவங்க பணம் சும்மா கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு தான் பணம் நீங்க வாங்க முடியும். ஓகேவா? அப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட். அதான் பணம். நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு பணம் வாங்குறதுனாலதான் பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு இந்த வார்த்தையை கொண்டு வர்றாங்க. பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேவிங், கண்டிப்பா பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க இருக்கணும். ஹேவிங் மெச்சூரிட்டிஸ் டைம் பீரியட். மெச்சூரிட்டிஸ் அப்படின்னா டைமிங், எத்தனை வருஷம். மெச்சூரிட்டிஸ் அப்படின்னா எத்தனை வருஷம் பார்ப்பாங்க. அப்ப மெச்சூரிட்டிஸ் ஆஃப் லெஸ் தென் 1 இயருக்கு, அந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம பிசினஸ்ல போட்டு நம்ம அந்த பணத்தினுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திருப்பி அந்த பணத்தை நம்ம வாங்கின அந்த பணத்தை திருப்பி ரிட்டர்ன் கொண்டு போய் கொடுக்கறதாக இருந்தா அது என்ன அப்படின்னா மணி மார்க்கெட். அதான் கவனிங்க. the maturities of less than 1 year are traded. நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் கொடுக்குறீங்க. நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க 1 வருஷத்துல திருப்பிட்டீங்கன்னா அது மணி மார்க்கெட். புரியுதா? அந்த பணம் வாங்கிட்டு வர்றீங்க பாருங்க, அந்த பணத்தினுடைய ப்ராசஸ் 1 இயர்க்குள்ள முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? மணி மார்க்கெட். அதான் சொல்றாங்க 1 year are traded, less than 1 year are traded. ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. மணி மார்க்கெட் இஸ் த செக்மெண்ட் ஆஃப் பினான்சியல் மார்க்கெட். பினான்சியல் மார்க்கெட்டுடைய ஒரு பகுதி தான் மணி மார்க்கெட். வேரின் பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பா இருக்கும். கொண்டு போய் கொடுத்தா தான், ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு பணம் கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி பீரியட், டைம் பீரியட் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 இயரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மணி மார்க்கெட். லெஸ் தென் 1 இயர் ஆர் ட்ரேடட். உங்ககிட்ட நம்ம கொடுக்குறோம் இல்ல வித்துறோம். 1 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்றோம், உங்ககிட்ட கொண்டு போய் வித்துறோம், இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் கொடுத்துறோம். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மணி மார்க்கெட். ஓகேவா? இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா ட்ரெஷரி பில், கருவூல ரசீது அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கமர்ஷியல் பில்ஸ், அதுக்கடுத்து சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட். இது 3 பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். எதுக்கு அப்படின்னா மணி மார்க்கெட்டுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னொன்னு இருக்கு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கு. அதுவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லலாம். இன்னொன்னு கொஸ்டின்ஸ் ரொம்ப டிஃபரெண்டா கேட்பாங்க. வாட் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மணி மார்க்கெட்? வாட் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மணி மார்க்கெட்? சில பெரிய பெரிய கம்பெனிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்லை வச்சுட்டு, ட்ரெஷரி பில்லை வச்சுட்டு கவர்மெண்ட் கிட்ட பணம் வாங்கிக்குவாங்க.
கமர்ஷியல் பில்லை வச்சுட்டு கவர்மெண்ட் கிட்ட பணம் வாங்கிக்குவாங்க. சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படிங்கிறத ஒரு கொண்டு போயிட்டு வச்சுட்டு கவர்மெண்ட் கிட்ட பணம் வாங்கிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஷரி பில்னா என்ன, கமர்ஷியல் பில்னா என்ன, சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இது நம்மளுடைய புக்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு தனி கான்செப்டாவே நமக்கு இருக்கு. ஓகேவா, ட்ரெஷரி பில்லை பத்தி தனி கான்செப்டாவே இருக்கு. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய மீனிங்ஸ், ட்ரெஷரி பில்னா என்ன, அது எப்படி உருவாக்குறாங்க, அதை வச்சு எப்படி பணம் வாங்குறாங்க நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம அதே மாதிரி கமர்ஷியல் பில்னா என்னன்னு பார்க்க போறோம், சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மணி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா, நீங்க அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுடைய நோட்ல எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கிங்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா, தேங்க்யூ.